நேற்று நாகப்பட்டினத்துல இதேதான் சொன்னான். இன்னைக்கு இங்கேயும் நாளைக்கு அண்ணாவசியத்துலயும் இதெல்லாம் சொல்லுவான். இதுக்கெல்லாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாதீங்க. அங்க பாருங்க, அண்ணாவே சிரிக்கிறாரு. இப்பதான் அந்த ரெமோ காலேஜுக்கான வைப்பே வருது. அந்த மியூசியம் போட்டோன்னு இப்ப எல்லாருமே பைலட் ஆக போறீங்க, கரெக்டா? இல்ல என்னவா பைலட் ஆக போறீங்க. ஓ, இது வந்து நீங்க பைலட் ஆகலாம், ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணலாம், சாக்லேட் கொடுப்பாங்க. சாக்லேட் கொடுப்பாங்களா? அமெரிக்கா போனா எங்க தருவாங்க? ஃபாரின் போலாம். ஏர் ஹோஸ்டஸ் நினைச்சீங்களா? ஆரோஸ்டர்ஸா? நீங்க லேடி கிட்ட போவீங்களா? இல்லையா? எனக்கே சின்ன வயசுல இதுதான் பண்ணணும் ஆசை. இது என்ன அதான் ஃப்ளைட் எந்த ஊரோட இப்படி ஓடுறாங்க? லாரியாடா, டாரஸ் லாரியாடா இது. ஸ்கூலுக்கு சொன்னா தான் ஆசைப்பட்டேன். என்ன ஆரோஸ்டர் ஆகி ஃப்ளைட் ஓடலாம். உங்க அப்பா என்னென்னமோ ஆசைப்பட்டார் ஒண்ணு வச்சு. அவங்க அப்பா ஆசைப்படுறதுக்கு அவங்க கேட்டாங்க. பயங்கரமான கெட்ட பாருக்கடா பின்னாடி. ஆனா இதுக்கு முன்னாடி நைட்டி போட்டு டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நைட்டி போட்டு. ஆமா, சூப்பர். ஸோ உங்க காலேஜோட சேர்மன் வந்து அன்னியன் ஃபேன் நினைக்கிறேன். ஸோ ரெமோ அந்த கேரக்டரோட இன்னும் மறக்காம இன்னமும் அந்த காலேஜுக்கு ரெமோ அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இது ஆர்இஎம்ஓக்கு என்ன அர்த்தம்ன்றது எங்களுக்கு தெரியல. ஓகே. ஆனா நிறைய பேர் வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கடினமான ஒரு ஃபீல்டு. அது நீங்க எல்லாம் எடுத்துருக்கீங்க நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை போய் வீட்டில் சொல்றவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தியான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும். படிச்சு வேலைக்கு போய்ப்பாரு, என்ன படிப்பு இது அப்படின்னு புரியாம கேட்டிருப்பாங்க. இல்ல வீட்டில் கேட்டுப்பாங்க. இல்ல இந்த வீட்டில் இப்படி பேசுறதுக்கு அம்மாவா அப்பாவா யோசிச்சது யாருமே. அதனால அதான் இதுக்கு பேசிக்கான ஒரு சென்ஸ் இருக்கணும். ஒரு 12th படிச்சுட்டு நம்ம வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான சென்ஸ் இருக்கணும். இது எப்படிப்பட்ட படிப்பு, இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இதுக்கு இது